வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். புதுச்சேரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 70 வேகன்சிஸ்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுக்கு புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டவங்க இல்லைனா புதுச்சேரியில் கடந்த 5 வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது நீங்கள் புதுச்சேரியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான நேட்டிவிட்டியோ இல்லைனா ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டோ இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, மற்ற தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதே மாதிரி பிசி நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 150 டேக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ 150 நாள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் ரொம்ப அதிகமான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் லெவலுக்கு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நார்மலாக எஸ்எஸ்சி சிஜியில் கூட அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க. பட் எல்லா சிலபஸுமே இதில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் 100% நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்மளோட கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதுமானது. இதோட சிலபஸ் உங்களால் 100% கம்ப்ளீட் பண்ண முடியும். 160 மார்க்குக்கு மேலே உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். கண்டிப்பாக உங்களால் செலெக்ஷனும் ஆக முடியும். ஓகே, ஸோ வேக்கன்சி 70 தான் அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். புதுச்சேரிக்கு மட்டும் அப்படின்னு பார்க்குறப்ப இது நல்ல வேகன்சி தான். ஸோ கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் இருக்கும். அப்படிங்கிறனால நான் 150 டே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். ஓகே, ஒருவேளை ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த 150 டே அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்காது. ஸோ இப்போ இருந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் இதை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்ககிட்ட 150 டேஸ் வராது, இருக்காது. ஓகே, ஸோ அப்போ உங்களால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபிசிக்கல் பாஸ் பண்ணியும் எந்த யூஸுமே இல்லாமல் போயிடும். அதனால் இப்போ இருந்து நீங்கள் ஃபிசிக்கல் ப்ளஸ் எக்ஸாம் ரெண்டுக்குமே சேர்ந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. டெய்லி 1 ஹவர் ஃபிசிக்கல் நீங்கள் கொடுத்தா போதுமானது. மற்ற நேரமெல்லாம் நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் புதுச்சேரி கவர்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்மில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் புதுச்சேரி எக்ஸாம்லையும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நம்ம கொடுக்க ஆரம்பித்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் தான். ஸோ அதில் ஒரு 6 பேர் செலெக்ஷன் ஆகிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் செலெக்ஷன் ஆனவங்க இன்ஃபார்ம் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்ஃபார்ம் பண்ணவங்க அவங்களாம் வாலண்டியராக இன்ஃபார்ம் பண்ணாதான் நம்மளால் இவங்க செலெக்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதனால் நீங்களும் செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் மறக்காமல் ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் எனக்கு தெரிஞ்சு யாருமே கொடுக்கல, நம்ம மட்டும்தான் கம்ப்ளீட் சிலபஸ் கொடுத்துருக்கோம். அப்படின்னால இதில் செலெக்ஷன் ஆகுறீங்க அப்படின்னாலே நம்ம ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட்டில் 3 மணி வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, முடிஞ்சளவு முன்னாலே அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு டோட்டலாக 70 வேக்கன்சி. அதில் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் எவ்வளோ வேக்கன்சி, அதுலேயுமே ஃபீமேலுக்கு ஒவ்வொரு கேட்டகிரிலையும் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான நேட்டிவிட்டி பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் ஒன்று புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்தவங்களாக இருக்கணும், புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில். இல்லைன்னா அங்கே நீங்கள் அட்லீஸ்ட் கடந்த 5 வருஷமாவது அங்கே வாழ்ந்துருக்கணும். அதுக்கான ப்ரூஃப் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கான நேட்டிவிட்டி இல்லைனா ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட், இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு உங்கள் கையில் இந்த சர்டிஃபிகேட் இல்லாட்டிலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதில் செலெக்ஷன் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிற டைமில் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனால் போதுமானது. அந்த டைமில் வாங்கினா கூட போதுமானது. ஓகே, பட் அதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தால் தானே உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்படினால அந்த எலிஜிபிலிட்டி இதுதான். இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் பிறந்து வளர்ந்துருக்கணும் புதுச்சேரியில், இல்லைனா 5 வருஷம் கடந்த 5 வருஷம் நீங்கள் அங்கே வாழ்ந்துருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் போதுமானது. நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆகிருந்தாலும் போதுமானது. நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் 20லேருந்து 27ன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். இந்த ஸ்லைடை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் 12/9/2005க்கு முன்னால் பிறந்தவராக இருக்கணும். இதுக்கப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகே, எந்த கேட்டகரி இருந்தாலும் இந்த டேட்டுக்கு முன்னால் பிறந்திருக்கணும். ஓகே, அதுவே நீங்கள் இப்போ ஜென்ரல் யூஆர் அப்படின்னா 13/9/98க்கு அப்புறம் பிறந்தவராக இருக்கணும். ஓபிசி, எம்பிசி, பிசிஎம், இபிசி அப்படின்னா 13/9/95க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். எஸ்சினா 13/9/93க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓகே, இது சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கானது. இது நம்மளுக்கு தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸுக்கு இதுதான்
டேட் ஆஃப் பர்த். ஓகே, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட கேட்டகரியில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து வித் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு. ஓகே, இந்த ரெண்டும் ஒரே நாளில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுக்கே வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 மாதம் எடுத்துக்குவாங்க. ஓகே, குறைஞ்சது 2 அல்லது 3 மாதமாவது எடுத்துக்குவாங்க. அது முடிஞ்சு ஒரு 2 அல்லது 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். யாரெல்லாம் வந்து ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆகிறீங்களோ அவங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஃபிசிக்கலுக்கு ஒரு 3 மாதம், அடுத்து ஒரு 2 அல்லது 3 மாதம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் 5லேருந்து 6 மாதம் வந்து டைம் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் முடிச்சதுக்கப்புறம் படிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட சிலபஸ் ரொம்ப அதிகம். ஓகே, நீங்கள் எஸ்எஸ்சியில் கூட இந்த மாதிரி சிலபஸ் பார்த்துருக்க மாட்டீங்க, டிஎன்பிசியில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அதிகம், இந்த சிலபஸ் ரொம்பவே அதிகம். நீங்கள் அசால்ட்டாக இருந்துட்டு ஃபிசிக்கல் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபிசிக்கல் பாஸ் ஆனதுக்கு எந்த யூஸுமே இல்லாமல் போயிடும். அதனால் இதுக்கு இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே வந்து ஃபிசிக்கலுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸாமுக்கும் படிக்கணும். ஃபிசிக்கலுக்கு நீங்கள் நாள் ஃபுல்லாக பண்ண போகிறது கிடையாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெய்லி 8 மணி நேரம் வந்து இதுக்கு படிச்சிங்க அப்படின்னா தான் இதில் உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும், கன்ஃபார்மாக செலெக்ஷனும் ஆக முடியும். ஓகே, ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். 150 நாள் டைம் டேபிள், 150 நாளுமே நீங்கள் 8 மணி நேரத்துக்கிட்ட படிக்கிற மாதிரி டைம் டேபிள்னால் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த நாளை கம்மி பண்ண இந்த மணி நேரம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகும். நீங்கள் இந்த 150 நாள் டைம் டேபிள் வந்து நீங்கள் 50 நாளில் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது பாசிபிளே கிடையாது. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 24 மணி நேரமும் படிக்க முடியுமா? முடியாது. ஓகே, அப்போ நீங்கள் கம்மியான சிலபஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு போவீங்க. அப்போ உங்களால் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியாது, நல்ல மார்க் எடுக்க முடியாது, போஸ்டிங் வாங்க முடியாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சின்சியர் ஆஸ்பிரண்ட், சீரியஸாக இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, உண்மையிலேயே அடுத்த வருஷம் நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் போடணும்னு ஒரு ஆசையோடு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆசை மட்டும் பத்தாது, அதுக்காக நீங்கள் வந்து உழைக்கணும். ஓகே, சும்மா கிடைக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் இப்போ இருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, மற்றவங்கள மாதிரி அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது நடக்காது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 70 வேக்கன்சி தான் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக காம்படிஷன் இருக்க தான் போகுது. இதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஓகே, செஸ்ட் வந்து மினிமம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஓகே, அதே மாதிரி பிஎம்ஐ வந்து 18.5லேருந்து 29.9க்குள்ளே இருக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்குவாங்க. ஓகே, உங்களோட ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்டை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இது வந்து மேலுக்கானது. ஃபீமேலுக்கு வந்து 154 சென்டிமீட்டர் ஹைட்டு இருந்தால் போதுமானது. செஸ்ட் மெஷர் பண்ண மாட்டாங்க. வெயிட் வந்து 45 கிலோ மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகே, வேறு எந்த பாயிண்ட்டும் இவங்க வந்து கொடுக்கல. ஸோ இது ஃபஸ்ட்டு இருக்கணும். இது இருக்கிறவங்க தான் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மென்னுக்கு வந்து பார்த்துடலாம். 100 மீட்டர் ரன்னிங் 15 செகண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து லாங் ஜம்ப் 3.8 மீட்டர் வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். ஹை ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 1.20 மீட்டர், அதாவது 120 சென்டிமீட்டர். இது வந்து 380 சென்டிமீட்டர். ஓகே, இதுக்கு வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. 3 சான்ஸில் ஏதாச்சும் ஒரு சான்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். ஓகே, இது அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது. பட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனால் நீங்கள் ஃபவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நீங்கள் பதட்டம் ஆயிடுவீங்க. அப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த சான்ஸ்லையுமே வந்து தப்பு பண்ணுறதுக்கு, இல்லைனா இந்த இதை தாண்ட முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. 100 மீட்டருமே பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே பண்ணிடுவீங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, எதையுமே அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்து 800 மீட்டர் ரன்னிங் 2 minutes 50 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது மென்னுக்கானது. இதில் ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆனால் கூட அப்படியே வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு 100 மீட்டர் அதில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அப்படியே வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. 4லேயுமே வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கு மார்க்லாம் கிடையாது, பாஸ் பண்ணால் போதுமானது. அடுத்த ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ரன்னிங் 16.50 16 நிமிடம் 50 செகண்ட் வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகே, லாங் ஜம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25 மீட்டர் வந்து தாண்டணும். ஹை ஜம்ப் வந்து 1.05 மீட்டர் வந்து தாண்டணும். 200 மீட்டர் ரன்னிங் 36 செகண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இதுவுமே வந்து கொஞ்சம் ஸ்டாமினா இருந்தால் தான் பண்ண முடியும். 100 மீட்ரு 15 செகண்டுக்குள்ளே ஓடுறது ஈஸி. ஆனால் 200 மீட்டர் அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டாமினா இருந்தால் தான் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா முடியும். ஸோ கம்பேர் பண்ணுறப்போ மற்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணுறப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக குவாலிஃபை ஆகிடலாம். ஓகே, ஸோ அப்போது எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகும். ஃபிசிக்கல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட இதில் நிறைய பேர் வந்து நல்லா படிக்கிறவங்க, கொஞ்சம் ரன்னிங் நல்லா பண்ண முடியாதவங்க வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. ஆனால் ஃபிசிக்கல் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து பாஸ் ஆவாங்க. ஓகே, அப்போது உங்களுக்கு
மார்க் எப்படி இருக்குதோ மார்க் அதிகமாக எடுக்க தான் அவங்களால வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே குவாலிஃபை ஆனால் போதுமானது, மார்க்லாம் கிடையாது. ஓகே, எல்லா டெஸ்ட்லையுமே நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். ஓகே, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து இதெல்லாம் ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த ஹைட்டு மட்டும் இருந்தால் போதுமானது, டேரெக்டாக அவங்க வந்து எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லாங் ஜம்ப் ஹை ஜம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு சான்ஸில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே வந்து பாண்டிச்சேரியில் தான் நடக்கும். பாண்டிச்சேரியில் மட்டும்தான் நடக்கும், வேறு எந்த இடத்துலையும் நடக்காது. அதுக்கான ட்ராவலிங் அலவன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்குக்கு இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 100 மார்க்குக்கு, பேப்பர் 2 100 மார்க்குக்கு. 2 பேப்பரும் ஒரே நாளில் தான் நடக்கும். இது ஒரு நாள், அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பேப்பர் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கண்டினியூஸாக ஒரே நாளில் தான் நடக்க போகுது. ஓகே, ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2க்கான இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேப்பர் 1ல் 100 கொஷின். டைம் வந்து இவங்க மென்ஷன் பண்ணலை நோட்டிஃபிகேஷனில். பட் இதே மாதிரி தான் டெப்டி தாசில்தாருக்கு இருந்துச்சு. அதில் 2 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நான் இதில் 2 மணி நேரம் இருக்கும் அப்படி மாதிரி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக 2 மணி நேரம் கொடுப்பாங்க. ஓகே, இந்த 100 கொஷினுக்கு. ஸோ பேப்பர் 1ல் இந்த 100 கொஷினில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இது ரீசனிங் தான். அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஒரே செக்ஷன் மாதிரி வந்திருக்கு. செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப்லாம் கிடையாது. பட் ரெண்டும் சேர்ந்து ஒரே செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது மேத்ஸும் ரீசனிங்கும், ஆப்டிடியூடும் ரீசனிங்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது ஸ்டாட்டிக் ஜிகேஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க. எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி, இது ஒரு புது டாபிக். இது நம்ம ஆல்ரெடி டெப்டி தாசில்தாருக்காக டீச் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ஒரு 14 வீடியோஸ் இருக்கும். அதுலேயே உங்களுக்கு எம்சிக்யூ டைப்லையுமே கொடுத்துருப்போம். என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே டீச் பண்ணியிருக்கோம். இது எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், லிட்ரேச்சர், கிராமர் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப அதில் வந்து கிராமரும் இருக்கலாம், ஒகாபுலரியும் இருக்கலாம். ஓகே, அது நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கும். லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நிறைய பேர் டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம கோர்ஸ்லையுமே இது வரைக்கும் அவைலபிளாக இல்லை. பட் இனிமேல் டீச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, எதுவுமே மிஸ் ஆகாது. காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின் கேட்குறது அந்த மாதிரி இருக்கும். கிராமருமே வந்து இதில் உண்டு. ஓகே, ஸோ இது ஒரு செக்ஷன். அடுத்தது கம்ப்யூட்டர் நாலேஜ். கம்ப்யூட்டர் நாலேஜுக்குனே நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வீடியோ கிட்ட கொடுக்க போகிறோம். 60லேருந்து 70 வீடியோ கிட்ட கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி இருக்குது, அது ஒரு 20 வீடியோ தான் இருக்கும். பட் அது தனியாக ஒரு செக்ஷன். நிறையா கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் பத்தாது. அப்படினால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த மாதிரி எக்ஸாமுக்காக தான் நம்ம புதுசாக டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 60லேருந்து 70 வீடியோ கிட்ட வரும். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது. ஸோ மொத்தமாக 5 செக்ஷன் இருக்குது, 100 கொஷின். அப்போ ஒன்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எல்லா கொஷினுமே உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ், மலையாளம் அந்த மாதிரி ஒரு சில லாங்குவேஜஸ்லையும் இருக்கும். கண்டிப்பாக தமிழில் இருக்கும். ஓகே, தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர, இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டிப்பாக இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஓகே, ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது. தெரியாத கொஷினை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. சும்மானாலும் அட்டன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த பேப்பர் 1 வந்து 100 மார்க்குக்கு. ஓகே, இது முடிஞ்சு கண்டிப்பாக இது காலையில் நடந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆஃப்டர்நூன் நடக்க போகுது. ரெண்டுமே ஒரே நாள் தான் நடக்கும். இது வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் இருக்காது, ஆஃப்லைன் தான். ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். ஓகே, ஒரு கொஷின், அதுக்கு 4 ஆப்ஷன், அந்த 4 ஆப்ஷனில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. பேப்பர் 2ல் வந்து மொத்தமாக 4 செக்ஷன் இருக்குது. அப்போ இதில் ஒரு 25 கொஷின், இதில் ஒரு 25, இதில் ஒரு 25, இதில் ஒரு 25, இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மொத்தமாக இதுலையுமே 100 கொஷின் தான். இதுலையுமே 2 மணி நேரம் தான் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இது 3 சேர்ந்து ஒரே செக்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது. பட் இங்கே வந்து பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னா 2 ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. கண்டிப்பாக 2 வேறு வேறையாக இருக்கிறது தான் சான்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ டெப்டி தாசில்தார் எக்ஸாம் நடந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிரும் எப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஏஜ், ரேஷியோ, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி இந்த டாபிக் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் 10th 11th 12th இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மேத்ஸ் வந்து இருக்கும். அது வேறு இருக்கும். ஓகே, செட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், லாகரிதம் இந்த மாதிரி டாப்பிக்லாம் இருக்கும். ஸோ அது என்னென்ன டாபிக் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மேத்ஸ் வேறு, இந்த ஆப்டிடியூட் வேறு. ஓகே, அடுத்ததாக எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, சோஷியல் சயின்ஸ் இது எல்லாமே ஜிகேல வர்றது தான்.
பாலிட்டி அண்ட் சிவிக்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் இன் கான்டெம்பரரி இந்தியா. இது எல்லாமே வந்து ஜிகேல வர்றது தான். ஓகே. ஸோ டெவலப்மெண்ட்ஸ் இன் கான்டெம்பரரி இந்தியா அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இதை வந்து டீச் பண்ணியிருப்போம். பட் நீங்கள் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போமே வந்து அதுவுமே கவர் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இது முக்கியமான ஒரு பாயிண்ட். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியுமே நார்மலாக யாரும் டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் டெப்டி தாசில்தார் எக்ஸாமுக்காக நம்ம டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு அதுவுமே வந்து யூஸ் ஆகும். அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் நம்ம டீச் பண்ணுறோம், அதுக்கும் வீடியோஸ் இருக்குது. ஓகே. அடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் மாடர்ன் அண்ட் கான்டெம்பரரி இந்தியா. ஓகே. ஸோ இது ஒரு செக்ஷன். இதில் எல்லாமே நம்ம கோர்ஸில் இருக்குது, ஒன்று கூட மிஸ் ஆகலை. 1, 2 இப்போ இல்லாமல் இருக்கிறதே நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு இல்லாமல் இருக்கிறது வந்து இந்த லிட்ரேச்சர் மட்டும்தான். கம்ப்யூட்டர் நாலேஜுமே வந்து புது வீடியோஸ் கொடுக்குறனால தான் நம்ம வந்து இதில் இவ்வளோ ஆட் பண்ணுவோம்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ இருக்குது, எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டியுமே இருக்குது, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியுமே இருக்குது. ஸோ இதில் யூனிக்காக இருக்கக்கூடிய யாருமே டீச் பண்ணாத கண்டென்ட்டுமே நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி எல்லாருமே டீச் பண்ணுறதுமே பர்ஃபெக்டாக இருக்குது. யாரும் டீச் பண்ணாத கண்டென்ட்டுமே நம்ம வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படின்னால உங்களுக்கு கண்டிப்பாக எதுவுமே மிஸ் ஆகாது, எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் படிக்கணும். ஓகே. உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது, நீங்கள் படிக்கணும். ஸோ பார்த்தாலே தெரியுதுல எவ்வளோ வாஸ்டான சிலபஸ் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சிலபஸ் வந்து நார்மலாக எஸ்எஸ்சி, ரயில்வேஸில் எதுலேயுமே பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஜிகேக்கான வெயிட்டேஜ் தான் அதிகம். இப்போ மேத்ஸ், ரீசனிங்கும் சேர்ந்து இது ஒரே இதில் போயிடுச்சு. இங்கிலீஷ் இங்கே போயிடுச்சு. ஓகே. எத்திக்ஸ், மொராலிட்டிங்கிறது தனியாக ஒன்று போயிடுச்சு, கம்ப்யூட்டர் நாலேஜுங்கிறது தனியாக போயிடுச்சு. பட் இங்கே வந்து பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஜிகேல வர்றது. அதுக்கப்புறம் இது மட்டும்தான் சயின்ஸு. அது போக மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிகேல வர்றது தான். ஓகே. ஸோ ஜிகேக்கான வெயிட்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஜிகேவும் நீங்கள் படிக்கணும், மற்றதும் படிக்கணும். அதுக்காக மற்றதை படிக்காமல் ஜிகே மட்டும் படித்தா போதுமான்ட்டு கேட்காதீங்க, செலெக்ஷன் ஆக முடியாது. ஓகே. செலெக்ஷன் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த 200க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே. தனியாக இந்த 100லையும் ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்துருக்கணும், இந்த 100லையும் ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்துருக்கணும். டோட்டலாக 200க்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 130, 140க்கு மேலே எடுத்தால் தான் சான்ஸே இருக்குது. ஓகே. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஷியூராக 160க்கு மேலே எடுக்கலாம். அதுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். ஓகே. கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் சொன்னது தான், 2 செக்ஷனுக்குமே. ஓகே. இந்த 2 பேப்பருக்குமே, இந்த பேப்பருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு, இதுக்குமே உண்டு. ஓகே. இதுவுமே வந்து உங்களுக்கு கோடிங் ஷீட்டில் நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுவுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இதுவுமே வந்து உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷில் இருக்கும். அது போக தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி லாங்குவேஜும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜில் அப்ளை பண்ணுறீங்களோ, அப்ளை பண்ணுறப்ப எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கான கிளாஸஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணணும். ஓகே. டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சந்திரமாஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸை பற்றின ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துலாம். ஓகே. இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கும் அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. 1000க்கும் அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே. 1500க்கும் மேலே இந்த கோர்ஸில் படித்தவங்க செலெக்ஷன் ஆகியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பர்டிகுலராக எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், சிஏபிஎஃப், அக்னிவீர் இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆகியிருக்காங்க. எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். அதாவது இங்கிலீஷில் இதுக்கான பிபிடி கொடுத்துருப்போம், எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கும். ஓகே. தமிழ், இங்கிலீஷ் 2லேயுமே பிபிடி கொடுத்துருப்போம், எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே தமிழில் இருக்கும். ஓகே. ஸோ இதில் எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கில் தான் டீச் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பேசிக்கில் தான் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களால் வந்து இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த ஒரு கோர்ஸில் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், அதுக்கப்புறம் இந்த பாண்டிச்சேரி எக்ஸாம்லேயுமே எல்லாத்துக்குமே இருக்குது, பாண்டிச்சேரி ரெக்ரூட்மெண்ட்லேயுமே. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அக்னிவீர் இந்த மாதிரி 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து இந்த ஒரு கோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது, வேறு எங்கேயும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. ஸோ கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499 ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஓகே. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி நிறையா ஃபோல்டர் இருக்கும். அதில் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு புதுச்சேரி எக்ஸாம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. அதில் வந்து புதுச்சேரி சப் இன்ஸ்பெக்டருக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே. சப் இன்ஸ்பெக்டருக்கு தனியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெப்டி தாசில்தாருக்கு இருக்கும், அசிஸ்டண்ட்டுக்கு இருக்கும், விஏஓ அதுக்கப்புறம் எம்டிஎஸ்க்கு இருக்கும். ஓகே. ஸோ அதில் சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதிலே நான் பிசிக்குமே ஃபோல்டர் ஆட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து தனியாக
பிசிக்கு இன்னொரு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படி மாதிரி அவசியம் இல்லை. நீங்கள் பிசிக்கு படிக்கிறதா இருந்தாலும் இதே கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதில் சப் இன்ஸ்பெக்டர் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 டேக்கான டைம் டேபிளுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருப்பேன். இந்த பிடிஎஃபை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள் படி உள்ளே இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்க்கணும். இதில் ரீசனிங் தனி ஃபோல்டர் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் தனியாக இருக்குது, இங்கிலீஷ் தனியாக இருக்குது, எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி தனியாக இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தனியாக இருக்குது, மேத்ஸ் இது வந்து டெக்னிக்கல் மேத்ஸ் அது தனியாக இருக்குது, கம்ப்யூட்டர் தனியாக இருக்குது. கம்ப்யூட்டரில் ஒரு வீடியோ தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த ஒரு வீடியோவில் எல்லா வீடியோஸும் எங்கே இருக்குது அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இப்போ இது உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ள உங்களுக்கு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இந்தியன் ஜாகிரஃபி, இந்தியன் எக்கனாமி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு இதுவும் ஒரு வீடியோ நினைக்காதீங்க. அது எந்தெந்த வீடியோஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பேன். ஓகே. என்விரான்மெண்டல் சயின்ஸ் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு எல்லாமே A to Z வந்து இதில் இருக்கும். ஓகே. அதே மாதிரி இங்கிலீஷுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ள உங்களுக்கு ஒகாபுலரியுமே இருக்கும், கிராமரும் இருக்கும், ரீடிங் வீடியோஸும் இருக்கும், ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கான வீடியோஸும் இருக்கும். அதுக்கப்புறம் லிட்ரேச்சருக்குமே இதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இப்போது இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ணிலையுமே 6/6 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பெட்டர் ஐயில் 6/6, ஒர்ஸ் ஐயில் வந்து 6/12 இருக்கலாம். இதுவுமே கண்ணாடி போடாதப்போ தான். ஓகே. வித்தவுட் கரெக்ஷன் நீங்கள் கண்ணாடி போடாமல் இந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைனா 2 கண்ணிலையுமே வந்து 6/9 இருக்கலாம். ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் வந்து என்ன இதுதான். ஓகே. இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை, இதை மட்டும் கொடுத்துருந்தாலே போதுமானது. 2 கண்ணிலையும் உங்களுக்கு 6/9 இருக்குது டிஸ்டன்ட் விஷன் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி நியர் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஐயில் வந்து J1, அதுக்கப்புறம் ஒர்ஸ் ஐயில் வந்து J2 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன பெட்டர் ஐ ஒர்ஸ் ஐ அப்படின்னா நீங்கள் ரைட் ஹேண்டர் அப்படின்னா உங்களோட ரைட் ஐ தான் பெட்டர் ஐ, லெஃப்ட் ஐ வந்து ஒர்ஸ் ஐ. அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்டருக்கு மாறும். ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குதா, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் கேளுங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து டிஸ்டன்ட் விஷன் வந்து 6/9 2 கண்ணில் இருக்குதான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நியர் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஐயில் J1ம் இன்னொரு ஐயில் வந்து J2ம் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் பிரைட்னஸுமே அங்கேயே செக் பண்ணிடுங்க. ஏன்னா கலர் பிரைட்னஸ் இருக்கிறவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த 3மே நீங்கள் ஐ ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வாட்டி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஹியரிங் நார்மலாக இருக்கணும், வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஓகே. ஜாயிண்ட்டில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, எந்த டிசீஸும் இதில் வந்து இருக்கக்கூடாது. ஓகே. ஏன்னா இது வந்து ஃபீல்டு ஜாப் அப்படிங்கிறப்போ உங்களுக்கே தெரியும், மெடிக்கல் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஓகே. ஃப்ளாட் ஃபுட், நாக்னி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு 1 இயர் இருக்கும், 2 இயர்ஸ் வந்து ப்ரொபேஷன் பீரியட், அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ட்ரைனிங் வந்து 1 இயர் இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கான வென்யூ அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே வந்து பாண்டிச்சேரியில் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே. recruitment.py.gov.in அப்படிங்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வேலிடிட்டி என்ன இருக்குதோ, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அதுக்கு வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. பர்டிகுலராக இப்போ நீங்கள் வந்து இடபிள்யூஎஸில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் 2024-25 இந்த இன்கம்மை வச்சு 2025-26 ஃபினான்ஷியல் இயரில் வாங்கியிருக்கணும். ஓகே. ஸோ இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த குரூஷியல் டேட்டுக்கு முன்னால் நீங்கள் வாங்கியிருக்கணும், இந்த டேட்டுக்கு முன்னால் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் மட்டும் கொஞ்சம் முன்னாலே வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. மற்றவங்களும் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் இந்த குரூஷியல் டேட்டுக்கு முன்னால். ஸோ நீங்களுமே வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. பட் இடபிள்யூஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, அதில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. இப்போது இதில் ஒரு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிக்க போகிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன சிலபஸ் அப்படிங்கிறது அவங்க சொல்லவே இல்லை. ஓகே. இந்த டாப்பிக்லேருந்து கேட்போம், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. அது உள்ள என்னென்ன அப்படிங்கிறத கொடுக்கல. ஓகே. எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டின்னு ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அது உள்ள என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலை. ஓகே. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் தான். யாருக்குமே இதை பற்றி ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஓகே. எக்ஸாம் பேட்டர்னும் என்ன அப்படிங்கிறது தெரில. நான் 5 செக்ஷன் இருக்குது அப்படின்னா நான் வந்து 20 கொஷின்னு சொல்லியிருந்தேன். 4 செக்ஷன் இருக்குது அப்படின்னால 25 கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் அப்படி தான் கேட்பாங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒரு சிலதில் அதிகமாக, ஒரு சிலதில் கம்மியாக கூட கேட்கலாம்.
டிஃபிகல்ட்டி லெவல் கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறனால இதில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது, இதுக்கு முன்னால் இப்போ ரீசெண்டாக இப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து சொல்லலாமே தவிர டேரெக்டாக இதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி தான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, கட் ஆஃப் எவ்வளோ வரும், எவ்வளோ சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் 160க்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். அதனால் நீங்கள் வந்து அதிகமாகவே டார்கெட் வைங்க. ஓகே, ஸோ இதுக்கான பெஸ்ட்டு சோர்ஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து தேடினாலும் கிடைக்காது. பட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிய வந்திருக்கும். நம்ம கோர்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, அதை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. ஸோ இப்போது இதுக்கான சிலபஸ் இப்படி தான் இருக்கும், இதுக்கான ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம் அப்படின்னா அசிஸ்டன்ட் எக்ஸாம் தான், புதுச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் தான். அதுக்கான பேப்பரை வந்து நான் அனலைஸ் பண்ணிவிட்டு, அதோட கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதை பேஸ் பண்ணி அதோட டிஃபிகல்ட்டி லெவலை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, கண்டிப்பாக நான் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து தப்பாக இருந்துருமோ, இதை தாண்டி கேட்டுருவாங்களோ அப்படிங்கலாம் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இதை தாண்டிலாம் வராது. நான் அதிகமாக தான் கொடுத்துருப்பேன், கம்மியாக கொடுக்கல. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 160க்கு மேலே உங்களால் எடுக்க முடியும். இப்போ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் ரீசனிங் ரெண்டும் சேர்ந்து ஒரே செக்ஷனில் இருந்தாலும் ரெண்டும் தனித்தனி டாபிக் தான். ஓகே, ஸோ ஆப்டிடியூடில் உங்களுக்கு வந்து அரித்மெட்டிக்கும் கேட்பாங்க, அட்வான்ஸ் மேத்ஸும் கேட்பாங்க. பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், இந்த மாதிரி அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ராவும் இருக்கும். ஓகே, பட் ரீசனிங்கும் இதுவும் சேர்ந்து தான் வந்திருக்குது. ஸோ அட்வான்ஸ் மேத்ஸோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். முடிஞ்சளவு படிச்சுக்கோங்க. ஓகே, நான் உங்களுக்கு டைம் டேபிளில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் இந்த அட்வான்ஸ் மேத்ஸை மட்டும் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்லாம் நான் டைம் டேபிளில் கொடுத்துருப்பேன். அது போக இந்த டாபிக் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கலாம். இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, அனலாகி, கிளாசிஃபிகேஷன், ரேங்கிங், கோடிங், டீகோடிங், கேலண்டர், லெட்டர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், கிளாக், பசில், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நான் டைம் டேபிளில் கொடுத்துருக்கேன். பட் நம்ம கோர்ஸில் இதுக்கான வீடியோஸும் இருக்குது. அதே ஃபோல்டரில் நான் இந்த வீடியோஸும் கொடுத்துருப்பேன், எக்ஸ்ட்ரா வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு டைம் டேபிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில் இன் த பிளாங்க், எரர் ஸ்பாட்டிங், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இதெல்லாம் வந்து கிராமர் போர்ஷன். இதில் வந்து கொஸ்டின்ஸ் வரும். அது போக ஒக்காபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், மிஸ்பெல்ட், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், இடியம்ஸ், அது போக ஃப்ரேசல் வேர்புமே வரும். இது எல்லாமே நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ரீடிங் போர்ஷனில் வந்து க்ளோஸ் டெஸ்ட்டு, பேராஜம்பிள். க்ளோஸ் டெஸ்ட்னா ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபுக்குள்ளேயே வந்து 5 கொஸ்டின் இருக்கும், 5 ஃபில் இன் த பிளாங்க் இருக்கும். அதுதான் பேராஜம்பிள். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 4 சென்டென்ஸை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டான ஆர்டரில் நீங்கள் வந்து பண்ணுறது. இது போக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுமே கேட்கலாம். ஓகே, ஏன்னா இது வந்து காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுமே கேட்பாங்க. லிட்ரேச்சர்னு தனியாக கொடுத்துருக்காங்க, இதுவுமே நம்ம டீச் பண்ண போகிறோம். மற்ற எல்லாமே இருக்குது, லிட்ரேச்சர் மட்டும்தான் இப்போதைக்கு இல்லை. பட் இதுக்குமே நம்ம வீடியோஸ் ஆட் பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் கவலையப்பட வேண்டாம், கண்டிப்பாக ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அடுத்ததாக எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி. இதுக்குமே எக்ஸாக்டாக என்ன சிலபஸ்ன்னு கொடுக்கல. பட் இந்தந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாப்பிக்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பேசிக் டெஃபினிஷன் அண்ட் டிஃபரன்ஸ், ஒர்க் பிளேஸ் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ், மாரல் பிரின்சிபல் அண்ட் பிஹேவியர், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம கோர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதுமான இதுக்கான மெட்டீரியலுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து மற்ற எல்லாத்தையுமே ஜிகேன்னு ஒரே டாப்பிக்காக கொடுத்துட்டேன். ஓகே, நீங்கள் வந்து சயின்ஸ் தனியாக கொடுத்துருந்துருக்கலாம், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக கொடுத்துருந்துருக்கலாம். பட் நான் வந்து மொத்தமாகவே வந்து ஜிகேன்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம். இது ரெண்டுக்குமே தனியாக கொஸ்டின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஓகே, ஸ்ட்ராட்டஜி, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து. அடுத்ததாக வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், இதெல்லாம் இருக்குது. பயாலஜி அவங்க மென்ஷன் பண்ணலை, பட் கண்டிப்பாக கேட்காம இருக்க மாட்டாங்க. என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிறப்போ பயாலஜியுமே அதில் இன்க்ளூட் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸுமே தனியாக நம்ம டீச் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர், எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஜிகேன்னு எடுத்திருக்கோம். பட் தனித்தனியாக நம்மக்கிட்ட வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொன்று மேத்தமெட்டிக்ஸ்னு நான் சொல்லியிருந்தேன், அந்த டெக்னிக்கல் மேத்ஸ்ன்னு சொன்னேன்ல, அதில் இந்தந்த டாப்பிக்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஃப்ரென்ஷியேஷன், ஃபங்க்ஷன், லிமிட், கண்டினியூட்டி, இன்டகிரேஷன், பூலியன் அல்ஜீப்ரா. ஸோ இதில் ஒரு சில டாபிக் நம்ம கோர்ஸில் நான் டீச் பண்ணியிருக்கேன். எல்லாமே கொடுக்கல, பட் ஒரு சில டாபிக் வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஒரு 40-50 வீடியோ கிட்ட இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, போதுமானது. ஓகே, ஏன்னா
இதில் வந்து மொத்தமாக டீச் பண்ணுறது வந்து கண்டிப்பாக யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தோம். பட் அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படினால நம்ம வந்து பண்ணல. பட் ஒரு சில டாபிக் டீச் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நான் டைம் டேபிளில் இன்க்ளூட் பண்ணலை. நீங்கள் 150 டேக்கு அப்புறம் அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு 40-50 வீடியோஸும் அதை மட்டும் நீங்கள் வந்து 150 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதுவும் நீங்கள் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். இப்போ அந்த டெப்டி தாசில்தார் எக்ஸாம் நடக்குதுல்ல, அதில் மேத்ஸில் இந்த டாபிக் தான் கேட்குறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னால இதை வந்து நான் டைம் டேபிளில் இன்க்ளூட் பண்ணலை. பட் கண்டிப்பாக என்னோட கெஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டாபிக் தான் இருக்கும். மேத்ஸ்ன்னு சொல்லி அவங்க தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. ஸோ இப்படி கேட்குறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இல்லை கேட்கல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை பார்க்காம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஜிகே புக், ஸ்ட்ராட்டஜிகே புக் வேணும் அப்படின்னா அதுவுமே நம்மளுடைய ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 2 நாள் தான் ஆர்டர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜிகே புக் வந்து 125 பேஜஸ் இருக்கும், 125 டாபிக்ஸ் இருக்கும். ஓகே, 244 பேஜஸ் இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து நம்மளுடைய ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். புக்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஜிகே புக்குமே அவைலபிளாக இருக்குது. அது 480 பேஜஸ் இருக்கும். ஓகே, இது ரெண்டுமே நம்மக்கிட்ட புக்குன்னு தனியாக இருக்குது. இது வந்து பிரிண்டட் காப்பி. இது தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஜிகே புக்கில் உங்களுக்கு வந்து வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம் இந்த 4 சப்ஜெக்ட் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்து 175 டாபிக் வந்து இருக்கும். ரெண்டுமே தமிழில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா மட்டும் இதை வந்து ஆர்டர் பண்ணுங்கள். இல்லைனா இதே கண்டென்ட் நம்ம கோர்ஸ்லேயுமே இருக்குது. ஓகே, கோர்ஸில் நம்மக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிக்கே இருக்குது, ஜிகே இருக்குது. நீங்கள் புக்கு தான் வாங்கி படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு சிலர் வந்து கண்டினியூஸாக வீடியோ பார்க்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னால புக்கு வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் தனியாக பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஆப்பில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 80க்கு மேலே டார்கெட் வைக்கணும். பேப்பர் 2லேயுமே 80க்கு மேலே டார்கெட் வைக்கணும். ரீசனிங் ஆப்டிடியூடில் வந்து 20க்கு 17க்கு மேலே, கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் 15க்கு மேலே, எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டிலையுமே 15க்கு மேலே, இங்கிலீஷில் 17க்கு மேலே, கம்ப்யூட்டர் நாலேஜில் 16க்கு மேலே. இந்த மாதிரி எடுக்கிறது பாசிபிள் தான். இதை விட அதிகமாகவே எடுக்கலாம். அடுத்து பேப்பர் 2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸில் வந்து 20க்கு மேலே எடுக்கணும். இது வந்து டோட்டல் 25க்கு 20க்கு மேலேன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஜாகிரஃபி, சோஷியல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ்லேருந்து 20க்கு மேலே. இந்த மாதிரி இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து நீங்கள் 20க்கு மேலே எடுக்க முடியும். இதில் 80க்கு மேலே, இதுக்கு 80க்கு மேலே இருக்கிற மாதிரி தான் நான் வந்து டைம் டேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த மேத்ஸ். ஓகே, இதுவுமே இது தனியாக ஒரு சப்ஜெக்டாக கொடுக்கல. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டெப்டி தாசில்தார் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த மேத்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நானுமே கண்டிப்பாக ஒரு தனி வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டைம் டேபிளில் ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொன்னாலே போதுமானது. அடுத்தடுத்து நான் கொடுத்துருக்க டைம் டேபிளை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ டே 1ல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீசனிங்கில் கேலண்டர் டாப்பிக்கில் 2 வீடியோ பார்க்கணும். இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல்ஸ் டாப்பிக்கில் 2 வீடியோ பார்க்கணும். ஜிகேல பாலிட்டியில் 2 வீடியோ பார்க்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே போகணும். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வந்து இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நியூ வீடியோஸுமே ஆட் பண்ண போகிறோம். அதனால நான் டாபிக் நேம் மென்ஷன் பண்ணலை. ஓகே, பட் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம கொடுக்க நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நியூ வீடியோஸ் வந்து இப்போ நம்ம பிரதீப் சார் டீச் பண்ண போகிறாரு. அவர் கொஞ்சம் பக்காவாக பண்ணுவார். ஆல்ரெடி நம்மக்கிட்ட 130 வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கனாலும் பார்க்கலாம். இல்லை நியூ வீடியோஸ் பார்க்குறதா இருந்தால் நம்ம அப்லோட் பண்ண பார்த்துக்கோங்க. கரெக்டாக கேலண்டர் படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம அப்லோட் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும். 31வது நாள்லேருந்து உங்களுக்கு ரீசனிங் கம்ப்ளீட் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து ஆப்டிடியூட் வந்துடும். ஓகே, இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது கிராமர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல முடியுது. ஓகே, 55வது நாள் கிராமர் முடியுது. கிராமர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒக்காபுலரி வந்துடும். ஓகே, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியுமே வருது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வந்துடும். ஓகே, உங்களுக்கு ஜிகேக்குள்ளே எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது. ஓகே, அதுக்கப்புறம் 81வது நாள்லேருந்து நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, அதுக்கு முன்னால் படிக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லி 2 வீடியோ பார்க்கணும். இதுவுமே நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸுமே. ஓகே, டெய்லி 2 வீடியோஸ் பார்க்கணும். ஜனவரி 2025 இருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கோர்ஸில் கொடுத்துருப்போம். அதை மட்டும் பாருங்கள். ஒரு மாதத்துக்கு 8-9 வீடியோஸாக இருக்கும். டெய்லி 2 வீடியோ ஜனவரி 2025 பார்த்தீங்கன்னா போதுமானது. ஓகே, ஸோ அடுத்து 91வது நாள்லேருந்து என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். அட்வான்ஸ் மேத்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் சயின்ஸு ஸ்டார்ட் ஆயிரும். எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி இங்கே இருக்குது. கம்ப்யூட்டருமே இங்கே இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் நான் டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். 150 நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். லிட்டரேச்சருமே இங்கே இருக்குது. ஓகே, லிட்டரேச்சருமே நான் கடைசியில் கொடுத்துருக்கேன்.
ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு எல்லாரோடமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கொடுக்குறோம், இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி தெரிய வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக மற்றவங்களும் செலெக்ஷன் ஆகணும். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.